ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் இந்த மிஷினுக்கு ஆயில் மாற்றுறது பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய டெய்லரிங் பிஸ்னஸில் சர்வீஸ்மேன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்க நம்ம மிஷின் வாங்கி 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறமா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை நாமளே சரி பண்ணிடலாம். ஆயில் மாற்றுறது கூட நாமளே மாற்றிக்கிடலாம். அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாதாரணமாக 3 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்றணுங்க. ரெகுலராக நம்ம துணி தச்சிட்டு இருக்கோம், 3 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்றணும். அல்லது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையாவது நம்ம மாற்றிருக்கணும். ஆனால் நான் இந்த மிஷினை இன்னும் ஆயில் மாற்றினதே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் இருந்து தைக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் இந்த ஆயில் மாற்றுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இனி ரெகுலராக நான் மாற்றிடுவேன். ஓகேங்களா? நான் முன்னாடி வேலை செய்த ஒரு கம்பெனியில் சர்வீஸ்மேன் வந்து ஆயில் மாற்றினதை நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் நான் இப்போ ஆயில் மாற்ற போகிறேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ தான் நான் முதல் தடவையாக ஆயில் மாற்ற போகிறேன். வாங்க நம்ம இப்போ ஆயில் மாற்றலாம். இந்த பின்னாடி ஒரு ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டில் நம்ம மிஷினை சரித்து வச்சுக்கிடலாம். பாருங்க, மிஷினுடைய ஆயில் கருப்பாக இருக்குது. இந்த பக்கம் நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு க்ளீன் பண்ணிக்கிடேன். ஆயில் டேங்கை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க. அடிக்கடி ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த சைடு குப்பையாக வருது. மிஷினுக்கு வாய் இருந்தால் இப்படி சொல்லும், எனக்கு அடிக்கடி ஆயில் மாற்றிருந்தா உனக்கு இந்த நிலமை வருமா அப்படின்னு சொல்லும். மிஷினை தொடுறதுக்கே நேரம் இல்லாத போது நான் என்ன செய்ய முடியும்? இப்படி துடைக்க வேண்டியது தான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, என் மிஷினுடைய ஆயில் டேங்க் அறுத்து போச்சு. இதில் பாருங்கள், ஸ்க்ரூ எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க போகிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த மிஷின் வாங்கி 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணலை. பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகேங்களா? 3 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆயிலை சேஞ்ச் பண்ணிடுங்க. பாருங்கள், ரொம்ப கருப்பாக இருக்குது. வழக்கமாக இந்த ஸ்க்ரூவை கலத்திக்கிட்டு நம்ம ஆயிலை அடிப்பகுதியில் பிடிக்கணும். பாருங்கள், இந்த ஸ்க்ரூ இப்போ தான் தெரியுது. இந்த இடம் ரொம்ப கருப்பாக இருக்கனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்க கிளியராக. டிஷ்வாஷை விட்டு தான் க்ளீன் பண்ண போகிறேன்.
சமைக்கிற ஆயில் கருத்தா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. மிஷினில் இருக்கக்கூடிய ஆயில் கருத்தா மிஷினுக்கு நல்லதில்லை. இந்த ஸ்பாஞ்சு ஆயில் டேங்கு மேலே இருக்கக்கூடியது. இதையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஆயிலில் டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்செல்லாம் வச்சுருக்காங்க. இதையே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். எடுத்த ஸ்பாஞ்சை அதே பொசிஷனில் வச்சிடணும். டேங்கில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். சைடில் பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நூலெல்லாம் அப்படியே விட்டுறணும். இது வழியாக தான் நமக்கு மிஷினுக்குள்ளாடி ஆயில் வருது. இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க பாருங்கள். இந்த பகுதி எல்லாமே கருப்பாயிடுச்சு. இதை மாற்றவே முடியாத மாதிரி இருக்குது. நல்லா தொடச்சாச்சு, காஞ்சி போச்சு பாருங்கள். இது லோ லெவல், இது ஹை லெவல். நான் ஹை லெவல் வரைக்கும் நான் ஆயில் விட போகிறேன். ஆல் பர்பஸ் ஆயில் வாங்கியிருக்கேன், நான் விடுறேன் பாருங்கள். ஆயில் லோ லெவலில் வந்துட்டுனா ஆயில் நாம் ஊற்றணும். ஆயில் கருத்து போச்சுன்னா ஆயிலை நாம் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஆயில் விட்டாச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு பிளாக் கலர் மாதிரி தெரியுது. ஏன் தெரியுமா? இந்த அடியில் நமக்கு பிளாக் கலரில் இருக்குல்ல, அதனால் அந்த மாதிரி தெரியுது. இந்த பிளாக் கலரை மாற்றுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? என்ன மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காதீங்க. டைம் இல்லைனாலும் அதுக்காக டைம் ஒதுக்கி ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், க்ளீன் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்கள். இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு அரை மணிக்கு மேலே ஆயிருக்கு. நம்ம நாட்டினுடைய ஆயுத பூஜை ஃபங்க்ஷன் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சர்வீஸ் மேனை நம்ம கூப்பிட்டா கிட்டத்தட்ட 3500 எனக்கு சர்வீஸ் மேனுக்கு கொடுக்க வேண்டியது வரும். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய ஆயில் இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய ஆயில் இருக்குது. இதை நான் என்ன யூஸ் பண்ணிக்கிடலாம். அதனால் நானே பண்ணினதுனால இன்றைக்கி எனக்கு ஒரு 3000 ரூபாய் லாபப்பட்டுச்சு. இது தெரியலைன்னா நம்ம சர்வீஸ் மேனுக்கு தான் இந்த பணத்தை கொடுக்கணும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்மளே செய்கிறது நல்லது தான். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இருந்து நீங்களும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணுறத கரெக்டாக அந்த டைமுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.